பிரைஸ் தி லார்ட். நீதிமொழிகள் 28ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது, உண்மையுள்ள மனுஷன் பரிபூரண ஆசீர்வாதத்தை பெறுவான் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஆசீர்வாதம் என்பது ஒவ்வொரு மனிதனுக்குமே மிகவும் பிடித்தமான காரியம். பிரியமானவர்களே, குறைவில்லாத நிறைவான பரிபூரணமான ஆசீர்வாதம் வேண்டுமேயானால் அந்த மனிதன் உண்மையான நேர்மையான மனிதனாக வாழ வேண்டும் என்று சொல்லி ஆவியானவர் நமக்கு உணர்த்துகிறார். மத்தேயு 25ஆம் அதிகாரம் 21, 23ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது, கொஞ்சத்தில் உண்மையாயிருந்தால் அநேகத்தின் மேல் உன்னை அதிகாரியாய் வைப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நமக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்பில, கடமையில, பணியில, அதிகாரிகளுக்கு முன்பாக, கர்த்தருக்கு முன்பாக நாம் உத்தமம் உள்ளவர்களாய், உண்மை உள்ளவர்களாய், நேர்மை உள்ளவர்களாய் நடந்து கொண்டோமே ஆனால் அந்த ஸ்தானத்தை விட மேலான ஸ்தானத்திற்கு ஆண்டவர் உயர்த்துவேன் என்று சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, தானியேலை குறித்து பார்க்கும் பொழுது, அந்நிய தேசமாகிய பாபிலோனுக்கு அடிமையாய் அவன் கொண்டு செல்லப்பட்டான். அங்கே ராஜ அரண்மனையில அவனை பணிக்காக அமர்த்தினார்கள். அவனுடைய ராஜ போஜனம் அவனுக்கு கிடைத்த போதிலும் அந்த ராஜ சாப்பாட்டை கொண்டு தன்னுடைய சரீரத்தை தீட்டுப்படுத்த கூடாது என்று சொல்லி தேவனுக்கு முன்பாக உண்மையாய் அவன் நடந்து கொண்டான். பருப்பு வகைகளையும் காய்கறிகளையும் மாத்திரமே அவன் உட்கொண்டான். பிரியமானவர்களே, தானியேல் மீது குற்றம் குறை சுமத்த முடியாத அளவு அவன் உண்மையுள்ளவனாய் இருந்தான் என்று வேதவசனத்துல நாம் வாசிக்க முடிகிறது. அவனுக்கு பதவி உயர்வு மேல 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 அதிகரித்து கொண்டே வந்தது. பிரியமானவர்களே, காரணம் அரண்மனையில அவனுக்கு கொடுத்த வேலையில அவன் உண்மையுள்ளவனாய் இருந்தான். ராஜாவுக்கு முன்பாக நேர்மையுள்ளவனாய் நடந்து கொண்டான். ராஜா அவனை பதவியில உயர்த்துகிறார். பிரியமானவர்களே, எல்லா ஜனங்களுக்கு முன்பாக ராஜா சொல்றாரு, இந்த தானியேல் தேசத்தின் 3வது அதிபதி என்று சொல்லி எவ்வளவு பெரிய பதவி உயர்வை தானியேலுக்கு ராஜா கொடுக்கிறார் பாருங்க. அந்த தேசத்துல பிறந்து வளர்ந்த பாபிலோனியர்களுக்கு கூட அரண்மனையில அப்படிப்பட்ட மேன்மை இல்லை, உயர்வு இல்லை, பதவி இல்லை. ஆனால் அடிமையாய் கொண்டு வரப்பட்ட தானியேலுக்கோ அப்படிப்பட்ட மேலான பதவி ராஜா கொடுத்தான். காரணம், கர்த்தருக்கு முன்பாக உண்மையாயிருந்தான், அதிகாரிகளுக்கு முன்பாக நேர்மையை நடந்து கொண்டான், கர்த்தர் உயர்த்தினார். பிரியமானவர்களே, இந்த தானியேல் வணங்குகிற தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக பயந்து நடுங்குங்கள் என்று ராஜாவினுடைய வாயிலிருந்து அறிக்கை வந்தது. ராஜ கட்டளைக்கும் கீழ்ப்படியாமல் அவன் தன்னுடைய ஜெப நேரத்தை தேவனுக்கு அவன் கொடுத்து ஜெபத்துல உண்மை உள்ளவனாய் இருந்தான், உயர்வை கண்டான். மோசேயை குறித்து பார்க்கும் பொழுது, மோசே ராஜ அரண்மனையில தான் வளர்க்கப்பட்டான். ஆனால் எபிரேயர்கள் தன்னுடைய ஜனத்தார் என்று தெரிந்து கொண்ட பிற்பாடு, ஜீவனுள்ள தேவனாகிய கர்த்தர் தன்னுடைய தேவன் என்று தெரிந்து கொண்ட பிற்பாடு, ராஜ வாழ்க்கையை, ராஜ அரண்மனையில அவன் இருப்பதை அவன் அற்பமாய் எண்ணினான். தேவனுக்கு முன்பாக தன்னை உண்மையாய் நடந்து கொள்ள அவன் அர்ப்பணித்தான். பிரியமானவர்களே, தன் உயிரை காப்பாற்றுவதற்கு எகிப்தில இருந்து அவன் ஓடி போனான். கர்த்தருக்கு உண்மையாய் நடந்தபடியினால வேதவசனம் சொல்லுகிறது, மோசே தேவனுடைய வீட்டில எங்கும் உண்மை உள்ளவனாய் இருந்தான் என்று வேதத்துல நாம் வாசிக்கிறோம். எகிப்திலிருந்து ஓடி போன மோசேயை ஆண்டவர் மறுபடியுமாய் எகிப்து தேசத்திற்கே கொண்டு வந்தார். எப்படி கொண்டு வந்தார்? அவனை உயர்வான ஒரு பதவியில 6 லட்சத்திற்கும் மேலான ஜனங்களை வழிநடத்துகிற ஒரு பெரிய தலைவனாய் மோசேயை மறுபடியும் கொண்டு வந்தார். அதே எகிப்துல ஆண்டவர் அவனை நிறுத்தினார். லட்சக்கணக்கான ஜனங்களை அவன் வழிநடத்தி சென்றான். பிரியமானவர்களே, கர்த்தருக்கு முன்பாக நேர்மையாய் நடந்து கொண்டபடியினால மோசேயினுடைய சொற்படி ஆண்டவர் செய்தார் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். மோசேயோடு முகமுகமாய் நண்பனை போல பேசினார் என்று சொல்லி வேதத்திலே வாசிக்கிறோம். இன்றைக்கு நாமும் கூட வாழ்க்கையில உயர்வை காண வேண்டுமா, பதவி மேன்மையை காண வேண்டுமா, கர்த்தருக்கு முன்பாக நம்மை தாழ்த்துவோம், நேர்மையை நடந்து கொள்ளுவோம், தேவன் கொடுக்கிற ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பார். ஆமென்.